ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட 2025 டெவலப்பர் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025ல என்னெல்லாம் நடந்தது, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லீடிங்கில் இருந்தது, என்ன டேட்டா பேஸில் லீடிங் இருந்தது, என்ன அதில் நடந்தது, ஸோ எதனால் அந்த லீடிங் நம்பர்ஸ் மாறுச்சு, ஏஐ எந்த அளவுக்கு இருக்குது, ஜாப் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாங்கிறது, இன் ஷார்ட் என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாங்கிறது இந்த சர்வேல இருந்து உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ இதில் நான் ஒரு சில சர்வேவை மட்டும் இன்னைக்கு நான் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி அதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 66% யூசேஜ் இருக்கு இந்த வருஷம். HTML 61.9. இது வந்து நம்ம வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, இயர் புத்தாண்டு பலன்கள் அந்த மாதிரி இல்லையா. ஃபைன். ஸோ SQL அண்ட் பைத்தான் 3rd and 4th பிளேஸ்ல இருக்கு. பைத்தானோட பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்தனால லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் 7% யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏஐ அண்ட் டேட்டா ரிலேட்டட் டெக்னாலஜிஸால. ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற சர்வே என்னன்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்கிரேஸ் அண்ட் MySQL எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் 2 இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும். பட் இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது கிளவுட் டேட்டா பேஸ் அண்ட் நான் கிளவுட் டேட்டா பேஸ்னு ரெண்டையும் தான் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்கிரேஸ் MySQL ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரெடிஸ் வந்து லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் 8% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் அதோட ஃபாஸ்ட் அண்ட் இன்மெமரி அட்வான்டேஜஸால முன்னாடி வந்திருக்கு. அண்ட் தென் இதுலயே நீங்க கீழே பார்த்தீங்கன்னா பிக்வரி டைனமோடிபி எல்லாம் நீங்க பார்க்கலாம். பட் அதனோட பர்சன்டேஜும் ஆக்சுவலா ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிளவுட் டேட்டா பேஸ். ஓகேங்களா. கிளவுட் மார்க்கெட்டுக்குள்ள இந்த 2 டேட்டா பேஸ் லீடர்ஸாக தான் இருக்காங்க இன்னமும். பட் இதெல்லாம் வந்து லைக் மாடர்ன் டேட்டா பேஸ். ஓகேங்களா. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இப்போ இனி நம்ம பார்க்க போறதெல்லாம் சில ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட் அண்ட் யூசேஜ். ஸோ ஏஐ டூல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ என்னோட டே டு டே டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல ஏஐ நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எஸ் ஐ யூஸ் ஏஐ டூல்ஸ் டெய்லி அப்படிங்கிறவங்க 47%. நோ நான் பண்ணவே மாட்டேன், பிளானே இல்லை அப்படிங்கிறவங்க 16.2%. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 76% தான் இருந்தது. இந்த வருஷம் 84% இதோட கன்சாலிடேட்டட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டே டு டே லைஃப்ல நான் யூஸ் பண்ணுவேங்கிற அந்த ஒரு விகிதம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏஐ டூல் சென்டிமெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஹைப். இப்போ ஒரு டூல் வருதுன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்ல. அதாவது 2023-24 இருந்த ஹைப்பை விட 25ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2023-24 எந்த ஒரு ஏஐ டூல் வந்தாலும் உடனே அடடா இதுவா, இதை நம்ம உடனே பண்ணி பார்க்கணுமே, அடடா இந்த டூலை கொடுத்துட்டாங்களா அப்படின்றது அந்த ஒரு ஹைப் வந்து 70% இருந்து 60 குறைஞ்சிருக்கு. தட் டசன்ட் மீன்ஸ் லைக் எனக்கு ஏஐ யூஸ் ஆகலை அப்படி கிடையாது. அது வாட்டிக்கு வந்துட்டே இருக்கு, நம்ம வாட்டிக்கு யூஸ் பண்றோம். பட் அதோட ஹைப் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா. ஸோ வெரி ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% சொல்றாங்க. ஜஸ்ட் ஓகே ஃபேவரபிள் அப்படிங்கிறவங்க 36%. அந்த ஹைப் ரிலேட்டட் ஸ்டஃப் தான் இந்த சென்டிமெண்ட். சரி, அடுத்து இது தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஆஃப் ஏஐ டூல்ஸ். ஏஐயோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரஸ்ட் பண்ணலாம்ப்பான்னு சொல்றவங்க வெறும் 3.1% தான். சம்வாட் ஓகே ஏதோ ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து 29%. ஹைலி டிஸ்ட்ரஸ்ட் வந்து 19% இருக்கு. ஸோ சம்வாட் ட்ரஸ்ட் ஸ்டில் 29% வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ ஏஐ டூல்ஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். ஸோ காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை ஏஐயால பண்ண முடியுதா அப்படின்னா 4.4% தான் ஆமா பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான பர்சன்டேஜ் குட் தான், ஆனால் நாட் கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கும் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை இதால பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் சர்வே சொல்றது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 2025 எண்டு வரைக்குமே எப்படி இருக்குன்னா 2026 இதோட தொடக்கம் இப்படி தான் இருக்கும். மேபி மிட்டுக்கு அப்புறம் நிறைய மாறலாம், அது நமக்கு தெரியாது. பட் தொடக்கம் இந்த மாதிரி தான் போகும். அடுத்து ஏஐ இன் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ. அதாவது நீங்க கம்பெனியில் ஒரு கோட் எழுதுறீங்கன்னா எண்ட் டு எண்ட் அந்த கோடை டிசைன் பண்றதுல இருந்து அதை எழுதுறது வரைக்கும், டெஸ்ட் பண்றது, ஆப்டிமைஸ் பண்றது, அதை கடைசியில் டிப்ளாய்மெண்ட் பண்ணி மானிட்டரிங் பண்ற வரைக்கும் தான் அந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏஐ எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சர்ச் ஃபார் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான்ப்பா நாங்க வந்து சர்ச் பண்றோங்கிறவங்க தான் 54%. இதுல ஒரு விஷயம் என்னன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க சைட்ல, டெப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங்க்கு வெறும் 6.2% தான் நம்புறாங்க. அதாவது இந்த கோடை வந்து நம்ம ஆன்போர்டு பண்ணணும், அதை ப்ரொடக்ஷன்ல போட்டுட்டு மானிட்டர் பண்ணணுங்கிறத வந்து யாரும் அதுக்கான ஏஐ டூல்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேனுவலா தான் தே ஆர் டூயிங் வித் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ். அதாவது நான் ஏஐ டூல்ஸ் வச்சு தான் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இன்னைக்கும் நடக்குது. அதை போக அதிகமா யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை டீபக் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, டாக்குமெண்ட் பண்றதுக்கு. ரைட். ஸோ லைக் இந்த ரெண்டுமே டாக்குமெண்டேஷன் தான். அதே மாதிரி கோட் பேஸ், எங்க கம்பெனியில ஒரு கோட் பேஸ் இருக்கு, அதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நிறைய இருக்கு. ஓகேங்களா. பட் டிப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மி. ரைட். ஃபைன். ஸோ அடுத்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம்.
இதுல வந்து வைப் கோடிங். ஸோ வைப் கோடிங் எந்த அளவுக்கு? ஸோ வைப் கோடிங்கிறப்போ நீங்க என்ன நினைக்கலாம், இங்க உடனே பெர்சன்டேஜ் என்ன கம்மியா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபோர்ஸபிளா என்ன யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட். அது வந்து 0.4 எனக்கு தேவையே இல்லை நான் யூஸ் பண்ண சொல்றாங்கிறது 0.4% தான். ஸோ எஸ் நான் வைப் கோட் பண்றேங்கிறது 11%. அதாவது நோங்கிறது தான் 72% இருக்கு. ஆனா இங்க எல்லாமே இப்போ ரெப்ளிட் ஆகட்டும் இல்ல லவபிள் ஏ ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வைப் கோட் யூஸ் பண்றோமே அப்படின்னா இதெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து ஹாபி ப்ராஜெக்ட்ஸா சைட் ப்ராஜெக்ட்ஸா அதுக்கு தான் நிறைய யூஸ் ஆகுது. பட் ஒரு பெரிய கம்பெனில அவங்களோட ஆக்சுவல் அந்த கோடிங் ப்ராசஸ் இன்னைக்கும் 100% வைப் கோடிங்கா மாறல. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ வைப் கோடிங் ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். பட் அது ப்ரிடாமினென்ட்டா அதை தான் நம்ம பண்ண போறோங்கிறது கிடையாதுங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜாப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜாப் ரிலேட்டடான சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். லுக்கிங் ஃபார் அ நியூ ரோல் நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கிறது இந்த வருஷம் நாட் லுக்கிங் தான் 45.6%. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஏன்னா இப்ப ஏஐயோட பபிள் நிறைய இருக்கிறதுனால ஏஐ ரிலேட்டட் லே ஆஃப் இருக்கிறதுனால இருக்கிற ஜாபை தக்க வச்சுக்கலாம். இதுல நிறைய ஏஐ நம்ம ஜாப்ல கரண்டா ஏஐ யூஸ் பண்ணா என்னென்ன பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சு நம்ம இங்கே இருக்கலாம் நினைக்கிறவங்க மேபி அதிகமா இருக்கலாம். ஓகே. ஸோ கன்சிடரிங் சம்வாட் அப்படிங்கிறது 28%. ஸோ அதே மாதிரி வந்து கன்சிடரிங் ஸ்ட்ராங்லி அப்படிங்கிறது 14%. இதெல்லாம் புது ஜாபுக்கு மாறலாம்னு நினைக்கிறவங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ இது வந்து டிபிக்கலாக எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். நாட் ஹாப்பி அட் ஒர்க் 28%. என்னோட ஒர்க்கில் நான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 47.1%. ஸோ இதுதான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. இதுவும் ரிலேட்டட் டு ஏஐல வரலாம். ஓகே. ஸோ இதோட தாக்கமும் ஏஐ ரீசனா கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வே வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல அடுத்த வருஷம் படிக்க போறீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா இந்த வருஷம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா நான் நிறைய வீடியோல சொல்றதுதான் ஏஐ வந்து நான் பண்ற வேலையெல்லாம் பண்ணுதுன்னா நான் ஏன் இதை படிக்கணும், நான் ஏன் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும், நான் ஏன் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும், நான் ஏன் டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா ஏஐ பண்ணுது. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பண்ணதான் செய்யும். அது வந்து இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு அடுத்தடுத்த 6 மாசத்துக்கு இப்படிதான் நம்ம பார்த்து கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ இப்ப ஏஐ வந்து இங்க நிறைய பேர் ஏஐ வந்து கம்மியான பெர்சன்டேஜ்ல ஓட் பண்ணியிருந்தாலும் இதோட விஷயங்கள் மாறலாம். ஃபியூச்சர்ல அடுத்த வருஷமே மாறலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு இயருக்கு இனிமேல் பாருங்க 4 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு நம்ம படிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருப்போமாங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பார்க்காதீங்க. அடுத்த வருஷத்துக்கான சர்வைவல் அதோட ஸ்கில் அதோட லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவை பார்த்துட்டு நீங்க படிங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க பண்ற விஷயம் அதாவது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க ஒரு டெக் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் இன் த கரெக்ட் பாத். படிங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல் ஸ்டாக் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட ஒர்க்ல ஏஐ யூஸ் பண்ண என்னெல்லாம் இன்னும் நான் ஷைன் ஆகலாம் அந்த அளவுக்கு மட்டும் அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஃபுல் ஸ்டாக் கூட ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. டேட்டா இன்ஜினியரிங் அதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங்ல வரீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டலை ஃபுல்லா படிச்சிருங்க. அண்ட் தென் டேட்டா இன்ஜினியரிங்ல ஏஐ யூஸ் பண்ணா நான் எப்படி ஷைன் ஆவேன் அந்த பார்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏஐ இருக்கணும் தான், ஒரு ஷைடிஸ் மாதிரி இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும் தான். ஓகே. ஸோ அதுதான் ஆக்சுவலா இந்த சர்வேவும் சொல்லுது. நான் என்னோட நிறைய வீடியோல சொன்னதான் இன்னைக்கும் இந்த சர்வேவும் சொல்லுது. ஆனா இதோட விஷயம் இதோட கதையெல்லாம் அடுத்த வருஷமே வந்து நமக்கு மாறலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ் குட் அந்த மாதிரி நீங்க கமெண்ட் போடுங்க. ஸோ தட் அது எனக்கு என்கரேஜபிளா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனலில் நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழில் நான் ஃப்ரீயாக போட்டுட்ருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 hours வீடியோ. அது இல்லாமல் ஏஐ, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதில் நீங்கள் சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் தென் இதுலேயே ATS செக்கரும் இருக்குது. நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.